ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக உருளைக்கிழங்கு சிப்ஸு ரொம்ப சுலபமாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்து கடையில் வாங்கிக்கோங்க. தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தோலோடு கூட சீவி எடுத்துக்கோங்க. இல்லைனா தோலெல்லாம் சீவிட்டு இந்த போல் சீவலில் நல்லா மெல்லிசாக சீவி எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்த பிறகு சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. உப்பு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சுத்தமான காட்டன் துணியில் பரப்பி விட்டு ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு பாருங்கள். நல்லா நுரைச்சி மேலே எழும்பி வரும். சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா கோல்டன் கலரை மாறி வர வரைக்கும் நல்லா பொன்னிறமான பிறகு வெளியே எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான முறு உருளைக்கிழங்கு சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு சில்லி பவுடர் உப்பு சேர்த்திங்கன்னா அப்படியே கடையில் வாங்குறது போலவே இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.